பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்து அப்பத்துல உங்க எல்லாம் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வேத சிந்தையில சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்கப்படுவார். ஆமென். உங்களுக்கு நமக்கு இருக்கிற நீதி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில நாம செஞ்சுட்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் அது உண்மை தன்மையா இருந்துச்சுன்னா அதை அநேக ஜனங்களுக்கு அது எடுத்துக்காட்டாய் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். உதாரணத்துக்கு நம்ம ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமை நினைத்து பாருங்களேன். அவன் விசுவாசத்தின் தந்தை எப்படியானா தேவனுக்கு முன்பாக உத்தமம் உள்ளவனாய் நடந்து கொண்டான். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டான். இது கிடைக்கணும், இது கர்த்தர் நல்லதை கொடுப்பார், அவர் என்ன நமக்கு எதை வச்சிருப்பார், என்ன வச்சிருப்பார் அவனுக்கு தெரியாது. ஆனா எது செய்தால் நன்மைக்காக செய்வார் என்று அவன் விசுவாசித்தான். அதனால தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டான். அவனுடைய செய்கை எல்லாம் பரிசுத்தமாய் இருந்தது. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அவன் நீதியை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவன் கர்த்தருக்கு அவ்வளவு கீழ்ப்படிந்தான். நாமளும் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் இருக்கணும். நாமளும் கர்த்தருக்குள்ளாக பலனுள்ளவர்களாய் நடக்கணும். அவருக்கு உண்மையாய் வாழணும்னு சொல்லி நாமளும் இன்னைக்கு அவனை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். நாமளும் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாருமே சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு முன் உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைய நமக்கு பின்னாடி வருகிற தலைமுறைகள் சாட்சியாக பேசிக்கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆபிரகாமை பத்தி பேசுறோம், தானியேலை பத்தி பேசுறோம், சாத்ராக் மேஷாக் அபத்நேகோவை பத்தி பேசுறோம். ஆமா, எரேமியாவை பத்தி பேசிக்கொண்டு இருக்கோம். எல்லாரையும் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எதனால? அவர்கள் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக உத்தமத்திலும் நீதியிலும் வாழ்ந்தாங்க. அதனாலதான் தலைமுறை அழியாம இன்றைக்கும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுக்கு உண்மை உள்ளவராய் நடந்து கொண்டது போல நாமளும் இயேசுநாதர் சொன்னபடி உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வுனா நம்மளுடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குவார். அதாவது அநேக ஜனங்களை வெளிப்படுத்தி நம்மளை உயர்த்தி வைப்பார், நம் பேரை பெருமைப்படுத்துவார்ங்க. ஏன்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார். நாம தான் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கில்லாதவர்களை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால எப்போதும் தேவனுக்கு கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாய் நம்முடைய நீதி வெளிச்சத்தை போல பிரைட்டாக இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு எல்லாம் பிரியமா இருக்கு.